in this session we're going to learn about income from house property. So இதில் என்னென்ன sections நம்ம கவர் பண்ணுறோம்னா, sections to be covered in this chapter is from section 22 to section 27. Okay, so first section 22 வந்து என்னன்னு பார்க்கலாம். Section 22 is nothing but your chargeability. ஸோ இந்த சார்ஜபிலிட்டினா என்னென்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ ஏதாவது பில்டிங் நான் எழுதுகிறேன், பில்டிங் அண்ட் லேண்ட் அப்பார்ட்மெண்ட். ஸோ ஏதாவது ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் அண்ட் லேண்ட் அப்பார்ட்மெண்ட், அதுக்கு அசஸி வந்து ஓனராக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஓனராக இருக்கணும். அந்த பர்டிகுலர் பில்டிங் லேண்ட் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஆனுவல் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைஸ் ஆச்சுன்னா அதுக்கு அந்த ஓனர், அதாவது அசஸி, அதுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அதுக்கு பே பண்ணுற டேக்ஸ் வந்து எதுக்கு அண்டரில் வரும்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டில் தான் டேக்ஸ் பண்ணுவாங்க, டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த அசஸி வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பிஸ்னஸ் இல்லை ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இப்போ இன்கேஸ் அவங்க பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் ஷுட் பி டேக்ஸபிள் அண்டர் த பிஜிபிபி. ஓகேவா? ஸோ நான் இங்கிலீஷில் வந்து திரும்ப நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ the annual value of the property consists of any buildings and land appurtenant thereto of which the assessee is the owner shall be subject to income tax under the head of income from house property. ஓகேவா? Such that the property, this building or land of such property is not used by the assessee, the owner of the land or building should not be used by the assessee for the purpose of business or profession. So business or profession ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணியிருந்தால் அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்லை வராது. ஓகேவா? ஸோ ஸோ த பேசிஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? ஸோ பேசிஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் annual value. This inherent capacity of the property to earn income. So the income from the head under the head of house property is only then to be charged on the notional basis. Okay va? ஸோ இந்த செஷன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. தமிழில் பேசினா புரிய மாட்டேங்குது. லைக் அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய வீடியோஸ் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணாது, இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அப்போ தான் புரியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் தான் டைரக்ட் டெக்ஸ்ட் இப்போ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இங்கிலீஷில் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நான் அப்பப்போ தமிழில் நான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அங்கேயும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த செஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கிளாஸ் தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க ஒன் டே பிஃபோர் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் என்டையர் வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ். இந்த சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸில் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் ஃபார் திஸ் சார்ஜபிலிட்டி. So as I told you before, the property should be consist of building and land apartment. So in the buildings irukku இல்லையா, இந்த buildings வந்து should not include residential buildings. Sorry actually the building இருக்குது இல்லையா, இது வந்து இந்த building வந்து not only for residential properties but also for factory buildings, office, shops, goods and other commercial purposes-க்கு இருக்கிற பில்டிங்ஸும் நம்ம வந்து இதில் வரும். பில்டிங்ஸ்னால் வெறும் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபேக்ட்ரி பில்டிங், ஆஃபீஸ், ஷாப், குடவுன்ஸ், இது எல்லாமே வரும். அதே மாதிரி இந்த லேண்ட் அப்பார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது இல்லையா, ஸோ இந்த லேண்ட் அப்பார்ட்மெண்ட்னா அது ஒன்றுமே கிடையாது. லேண்ட் வந்து விச் இஸ் கனெக்டட் வித் பில்டிங், லைக்
பார்க்கிங் கராஜு கார்டன் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் அது கனெக்டாக அந்த லேண்டோட கனெக்டாக இருக்கிறது இந்த லேண்ட் அப்பார்ட்மெண்ட். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் இப்போ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல சில இடத்துல இந்த பில்டிங்ஸ்லாம் இந்த எக்ஸிபிஷன்லாம் நான் வந்து கண்டக்ட் பண்ண எக்ஸிபிஷன் இந்த சர்க்கஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஷல் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் பில்டிங். எந்த கேஸ்னால் இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து ஷல் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் பில்டிங்ஸ். அதுவும் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இன்கம்ப்ளீட் யூனிட்ஸ் அந்த பாரம்பரிய கட்டி அப்படியே விட்டுருக்காங்களே சில பில்டிங்ஸ்லாம், அதெல்லாம் கூட பில்டிங்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகாது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் லெட்டிங் அவுட் வேக்கண்ட் லேண்ட் இஸ் once again income from letting out vacant land இருக்கு இல்லையா, இது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வராது, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வராது. அப்போ வந்து என்ன சார்ஜ் பண்ணுவோன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் சார்ஜ் பண்ணுவோம். இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது 1 மார்க் அந்த மாதிரி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சொன்னது தான் நான் சொன்னேன். வேக்கண்ட் லேண்ட் வந்து லெட்டிங் அவுட் பண்ணுறவங்க இருந்தால் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் சார்ஜ் பண்ணுவோம். அதான் இங்கிலீஷ்லேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்கம் ஃப்ரம் லெட்டிங் அவுட் ஆஃப் வேக்கண்ட் லேண்ட் இஸ் ஹவெவர் taxable under the head of income from other sources. As I told you before, the assessee must be the owner of the property. Owner of the property is nothing but the person, the assessee, the owner, who is entitled to receive the income from the property in his own right. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா the requirement of registration of அதே மாதிரி இங்கே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலே அவங்க அதை ரைட் இருந்தால் போதும். அதுக்குன்ட்டு அவங்க வந்து இந்த சேல் டீடு அதில் இந்த நேம் சேல் டீடில் அந்த ஓனரோட நேம் இருக்கணுன்றது நெசசரி கிடையாது. இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. பட் ஆனால் இருக்கிறது பரவாயில்ல. மேண்டேட்ரின்றது இந்த செக்ஷனில் சொல்லலை. பட் ஆனால் அவங்க வந்து இந்த பட் ஹி ஹேஸ் டு ரிசீவ் த இன்கம் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி இன் ஹிஸ் ரைட். அது மஸ்ட். அந்த ஓனர்ஷிப் இன்க்ளூட்ஸ் டீம்டு ஓனர்ஷிப். ஓனர்ஷிப்பில் வந்து டீம்டு ஓனர்ஷிப்பும் வந்து இன்க்ளூடட் தான். அது டீம்டு ஓனர்ஷிப் வந்து தனி செக்ஷன். அதை நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the person who owns the building need not also be the owner of the land upon which it stands. அதாவது இப்போ ஒரு பில்டிங்கோட ஓனராக இருந்தால் அந்த ஓனர் வந்து லேண்டுக்கும் ஓனராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பில்டிங்கோட ஓனராக இருந்தாலே போதும். அதை தான் அந்த அசஸி அந்த ஓனர் which he has the right over the building and he receives the income through it. ஓகேவா. அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் சப்லெட்டிங் தெரியுமா? சப்லெட்டிங். ஸோ சப்லெட்டிங் மூலிமா உங்களுக்கு இன்கம் ஏதாவது வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் taxable under ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் வந்து இது வந்து இன்கம் ஃப்ரம் சப்லெட்டிங். இது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்லாம் வந்து டேக்ஸ் பண்ணுவாங்க. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து இட்ஸ் நாட் taxable. கீப் திஸ் இன் மைண்ட். இது ஒரு பாயிண்ட். ஓகே. அதே மாதிரி the property must not be used by the assessee or the owner for his own business or profession. அப்படி வந்துச்சுன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் வரும். அண்ட் சப்லெட்டிங் நான் சொன்னேன் இல்லையா, இன்கம் ஃப்ரம் சப்லெட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஒருத்தவங்களை லெட் அவுட் கொடுத்துருப்பீங்க ஒரு பில்டிங்கை. அந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இன்னும் ஆல்ரெடி லெட் அவுட் ஆன ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தங்களுக்கு நம்ம லெட் அவுட் பண்ணும்போது திரும்ப இன்னொரு தடவை அதில் ஒரு 2 போர்ஷன் வந்து லெட் அவுட் கொடுக்குறீங்க ஒருத்தங்களுக்கு. அவங்க வந்து அதில் 2 போர்ஷனில் ஒரு போர்ஷன் வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து லெட் அவுட் கொடுத்தாங்க. அது வந்து சப்லெட்டிங். அதுதான் சப்லெட்டிங் சொல்லுவாங்க. அது வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன்ஸ். சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொன்னது. ஸோ the portion of the property occupied by the assessee for the purpose of any business or profession carried on by him. அதே மாதிரி the property of an assessee is engaged in business of letting out of properties. இந்த 2 கேஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
the annual value of that property shall be taxable under the head of profit and gains of business or profession. திரும்பவும் சொல்கிறேன், the portions of the property occupied by the assessee for the purpose of business or profession carried on by அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் ப்ரொஃபஷனுக்காக அந்த certain அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து ஆக்குப்பை பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா அது பிஜிபிபியில் வரும். அதே மாதிரி அவங்களோட பிஸ்னஸே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லெட் அவுட் பண்ணுறதுனா அது பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் ட்ரேட், அதாவது the property held as stock in trade. So the property held as a stock in trade na ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு இதை சார்ஜ் பற்றி சொல்லிடுறேன். the annual value of the house property will be charged under the income from house property. You know that நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான். whereas in some casesல பார்த்தீங்கன்னா the same property shall be held by the assessee, the owner, as stock in trade of the business also. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி இப்போ அவங்களோட பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லெட் அவுட் பண்ணி விற்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த பில்டிங் இப்போ தான் கட்டியிருக்காங்க. கட்டிட்டு உடனே வந்து லெட் அவுட் கொடுக்க முடியல, யாருமே வந்து ரெண்ட் பண்ணுறதுக்கு வரலை. இன் தேட் கேஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்டாக்கிங் ட்ரேடாக அப்படியே வந்து வச்சுருக்காங்க அசஸி, அதாவது ஓனர் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்னால் அதுக்கான ஆனுவல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து ரைஸ் ஆகும் இல்லையா? ஸோ இந்த கேஸில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லெட் அவுட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல, உங்களுக்கு இன்கமே இல்லை. அப்போ நீங்கள் எப்படி வந்து டேக்ஸ் பே பண்ணுவீங்க? பட் ஆனால் அதுக்கு அந்தந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒவ்வொரு இயரும் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் வேல்யூ ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான டேக்ஸ் வந்து பே பண்ணுன்றது மேண்டிட்ரி. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே என்ன பண்ணுறோன்னா அவங்க வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸம்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 இயருக்கு வந்து அதோட ஆனுவல் வேல்யூ ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி ஷால் பி ட்ரீட்டட் ஆஸ் நில்லுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர். எப்போனா அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வருதோ அதுலேருந்து அண்ட் எண்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர்லேருந்து 2 இயர்ஸ்க்கு வந்து அதோட ஆனுவல் வேல்யூ நில்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 2 இயர்ஸில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லெட் அவுட் கொடுத்துருக்கக்கூடாது. அப்போ மட்டும்தான் இந்த நில்லுன்னு எடுத்துப்பாங்க. நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ த ஆனுவல் வேல்யூ ஆஃப் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி will be charged on the income from house property, whereas it held by the assessee as a stock in trade as business also. However, the annual value of the property being held as stock in trade shall be treated as nil for a period of 2 years from the end of the financial year which certificate of completion of construction of the property. Now once again explain panna. However, the annual value of the property shall be held as stock in trade would be treated as nil for a period of 2 years from the end of the financial year in which the certificate of completion of construction of the property is obtained from the competent authority irundhu vaangirukkum. So if such property is not let out during such period, so idukku vandu section it comes under the section 23. So just is important illa irundhal na vandu solra section name just provision therinjirundha podum. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா லெட்டிங் அவுட். ஒன் செகண்ட். ஸோ இந்த மாதிரி 2 இயர்ஸ் நீங்கள் வந்து லெட் அவுட் பண்ணாமல் வச்சுருக்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நோஷனல் இன்கம் வந்து கிடையாது. ஸோ நோ நோஷனல் இன்கம்
keep this in mind. No notional income. In this case வந்து notional income வராது. No notional income. So no notional income for the house property held as stock in trade, where the property consisting of any building or land appertaining thereto is held as a stock in trade, and the property or any part of the property is not let during the whole or part of the previous year. So appo the annual value of such property or on the part of the property for the period up to 2 years from the end of the financial year in which the certificate of completion of construction of the property is obtained from the competent authority shall be taken as nil. Okay va. Next பார்த்தீங்கன்னா இன்னொரு அதாவது இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா அசசி வந்து who is engaged in a business of letting out house properties. வீடு வாடகை விற்கிறதே அவங்களோட பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி the person is engaged in business of letting out of house properties. The income அதன் மூலிமா earn பண்ண income, அதாவது income earned by the assessee in engaging in business of letting out the properties on rent would be taxable as business income, will be charged under PGBP. Okay. ஸோ இன்னொரு குட்டி டாப்பிக்கும் இருக்குது இதில். ஸோ நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க், அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ராசசி கெட்ஸ் லீஸ் ரெண்ட் ஃப்ரம் letting out buildings, developed space, along with other amenities. ஸோ ஏதாவது இண்டஸ்ட்ரியல் பார்க் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இது letting out building or developed space along with other amenities, அது மூலமாக அவங்களுக்கு எதாவது லீஸ் ரெண்ட் கிடச்சிதுன்னா ஸோ அது that will be charged under PGBP. I will explain once again. So in case any undertaking which develops or operates or maintains in a notified industrial park and special economic zone, the income from letting out of the such premises or developed space along with other amenities, facilities, அதாவது இந்த மாதிரி lift, water, gas, electricity, மற்ற furniture, இந்த மாதிரி amenities, facilities in such park or special economic zone is to be charged under the head of profit and gains of business or profession. Okay. Yeah. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு கான்செப்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஸ்பேஸ் கூட இந்த மாதிரி அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸோடு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து கலெக்ட் பண்ணும்போது அந்த ரெண்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா காம்போசிட் ரெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. காம்போசைட் ரெண்ட். ஸோ இது வந்து என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ the owner of the property, the assessee may receive rent in respect of buildingum could be rent கொடுத்தவாறு கூட as well as other amenities and facilities. அந்த other amenities facilitiesலாம் ஒன்றுமே கிடையாது. லைக் அதர் அசெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? லைக் ஃபர்னிச்சர், பிளான்ட், மிஷினரி, இல்லை இப்போ வந்து பில்டிங்னால் அந்த உங்களுக்கு வந்து பவர் பேக்கப், செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் லிஃப்ட்டு, அதுக்கப்புறம் கேஸ் பைப்லைன் கனெக்ஷன். ஸோ இது எல்லா அமெனிட்டிஸ் மாதிரி நிறைய வரும். ஸோ இந்த பில்டிங்கோடு அந்த பில்டிங் கமிஷன் அந்த ஸ்பேஸோடு சேர்த்து உங்களுக்கு அந்த இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அமெனிட்டிஸும் சேர்த்து கொடுத்தாங்க. இட்ஸ் நத்திங் பட் கால்ட் காம்போசிட் ரெண்ட். ஸோ இந்த காம்போசிட் ரெண்ட்டோட டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எப்படி பண்ணுறாங்கன்றது அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் காம்போசிட் ரெண்ட்.
So where the composite rent includes rent of building and charges for different services. Different services in the lift, security, power backup இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ சார்ஜஸ் ஆஃப் அதர் அசட்ஸ் இந்த மாதிரி இந்த லிஃப்ட், பவர் பேக்கப், ஃபர்னிச்சர் அண்ட் போத் ஆர் செப்பரபிளாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த பில்டிங் ஸ்பேஸோட உங்களுக்கு கொடுக்குற ஸ்பேஸில் பில்டிங்கோட இந்த ஃபெசிலிட்டிஸும் சேர்த்து கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ரெண்டுமே செப்பரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தனியான ஒரு ட்ரீட்மெண்ட், இல்லை ரெண்டுத்தையுமே செப்பரேட் பண்ணும்போது ரெண்டுமே கம்பைண்டாக தான் வரும் அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து டேக்ஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் காம்போசிட் ரெண்ட்டில் வரும்போது 3 இடத்துல வந்து டேக்ஸபிளில் வர மாதிரி இருக்கும். அதோட நேச்சர், செப்பரேபிள் நேச்சர் பொறுத்து அது வந்து எங்கே வந்து டேக்ஸ் பண்ணலாம். சிலது வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வரும், சிலது வந்து பிஜிபிபியில் வரும், இன்னும் சிலதெல்லாம் வந்து அதர் சோர்ஸஸில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எது வருதுன்னா, இப்போ வந்து அந்த பில்டிங்கும் அந்த ஃபெசிலிட்டியும் செப்பரேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி பட்சத்தில் என்ன வரும்னா இன்கம் பிஸ்னஸ் இன்கமாக அது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஐஎஃப்ஓஎஸில் வரும். செப்பரேபிளாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் ஐஎஃப்ஓஎஸ், அதாவது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். The sum attributable to use of the property is to be assessed under section 22 as income from house property. The sum attributed to use of services and assets to be charged under the head of PGBP and IFOS. அதாவது பில்டிங் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையும், ஃபெசிலிட்டிஸ் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அதோட நேச்சர் பொறுத்து பிஜிபிபி இல்லைனா ஐஎஃப்ஓஎஸில் பண்ணுவோம். ரெண்டுமே செப்பரேபிள் கிடையாதுன்னா இந்த சேம் இஸ் நாட் செப்பரபிள், தென் சச் ஹோல் சம் அந்த ஹோல் ரெண்ட்டுமே டாக்ஸபிள் அண்டர் எய்தர் ஆஸ் பிஸ்னஸ்லேயும் இருக்கலாம், இல்லைனா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸாகவும் இருக்கலாம். கிளியரா? ஸோ இது காம்போசிட் ரெண்ட்னா என்னன்றதும் அதோட டேக்ஸ் ட்ரீட்டபிலிட்டியும் நான் இப்போ வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா. ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா அப்படி இருந்தால் அதோட டேக்ஸபிலிட்டி எப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ first, the taxability of the income from house property will depend on the residential status of the assessee. So assessee oda residential status பொறுத்து தான் இதோட taxability இருக்கும், இந்த ப்ராப்பர்ட்டியோட taxability இருக்கும். In case resident in India, ROR இருக்கு இல்லையா, resident and ordinary resident. In case of இது வந்து ரெண்டு பேருக்குமே வந்து இது applicable for individuals and half. Half is nothing but Hindu undivided family. ஸோ அப்படி இருக்கும்போது ரெசிடென்ட் இன் இந்தியா, ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியாவாக இருந்ததுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் டாக்ஸபிள் இன் இந்தியா. கீப் திஸ் இன் மைண்ட் வெதர் சச் ப்ராப்பர்ட்டி இஸ் brought into இந்தியா ஆர் நாட். நான் திரும்பவும் சொல்கிறேன், இன் கேஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா, ROR ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், கேஸ் ஆஃப் இது யாருக்கெல்லாம் போடணும்னா இண்டிவிஜுவல் அண்ட் ஹாஃப், அவங்க இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் அவுட் சைடு இந்தியாவாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் டாக்ஸபிள் இன் இந்தியா வெதர் சச் இன்கம் இஸ் brought into இந்தியா ஆர் நாட். அந்த இன்கம் வந்து இந்தியா கொண்டு வந்தாலும் கொண்டு வரலனாலும் இட்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி அவுட் சைடு இந்தியாவில் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் டாக்ஸபிள் இன் இந்தியா. கீப் திஸ் இன் மைண்ட். இன் கேஸ் NR or NOR நான் ரெசிடென்ட் ஆர் ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது இப்போ நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் ரெண்டு பேருக்குமே வந்து அப்ளிகபிள். ஸோ இன் கேஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட் அண்ட் RNOR, income from such property situated outside India is always taxable in India only if the rent is received in India. ஸோ அந்த ரெண்ட் வந்து இந்தியாவில் ரிசீவ் ஆனால் மட்டும்தான் இந்தியாவில் டேக்ஸபிள், அதற்கு இல்லைன்னா இங்கே டேக்ஸபிள் கிடையாது. இன் கேஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட் அண்ட் நாட் ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், எனி டேக்ஸ் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் டுவர்ட்ஸ் ஏர்னிங் சச் இன்கம் ஷல் பி அலவுட் ப்ளஸ் டிடக்ஷன். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை ஏதாச்சும் டேக்ஸ் எதாவது பே பண்ணியிருந்தாங்கன்னா
அதுக்கு வந்து அந்த அந்த ஏர்னிங்ஸ்லேருந்து நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், income occurring or received in foreign currency should be converted into Indian rupees in TT rate. TT or TT is nothing but buying rate on the last day of the previous year. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம் போடும் வந்து இந்த கன்வர்ஷன் இதெல்லாம் வந்து நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போதைக்கு ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்கம் அக்யூரிங் ஆர் ரிசீவ்ட் இன் ஃபாரின் கரன்சியாக இருந்தால் இட் ஷுட் பி converted into Indian rupees in TT. This TT is nothing but your buying rate on the last day of the previous year. Okay va? So next வந்து பாத்தீங்கன்னா determination of annual value is nothing but section 23. So section 23 annual value. Annual value வந்து எப்படி determine பண்ணுவோம்னா first நமக்கு வந்து gross annual value தெரிஞ்சிருக்கணும். Gross annual value. Gross annual value அதில் வந்து டிடெக்ட் ஏதாச்சும் முனிசிபல் டேக்ஸ் ஏதாச்சும் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணுவோம். முனிசிபல் டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறது அதுக்கும் சில வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை வந்து அந்த கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் நம்ம வந்து பண்ணணும். எல்லா முனிசிபல் டேக்ஸஸும் நம்ம வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. அதுவும் இன் டீட்டெயில் வந்து நான் ஃபர்தராக நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுவும் நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து நீங்கள் முனிசிபல் டேக்ஸை டிடெக்ட் பண்ணிங்கன்னா யூ கெட் நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? NAV. ஸோ இந்த நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து தான் உங்களுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் வரும். டிடக்ஷன் 24 இதெல்லாம் வரும். ஸோ நான் அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணுன்றது பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ நெட் ஆனுவல் வேல்யூலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்குனா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் லெட் அவுட் த்ரூ அவுட் த ப்ரீவியஸ் இயர். அவங்க அந்த இயர்க்கெலாம் அதுக்கெலாம் மட்டும்தான் இந்த கேல்குலேஷன். ஓகேவா? வேர் த ப்ராப்பர்ட்டிஸ் லெட் அவுட் ஃபார் த ஹோல் இயர் த கிராஸ் ஆனுவல் வேல்யூ would be higher of annual letting value or expected rent and the actual rent received or receivable during the year as reduced by unrealized rent. That'll explain pandra where the property is let out for the whole year, then the gross annual value would be higher of annual letting value or expected rent. Whichever is higher. இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது gross annual வேல்யூக்கு. ஸோ whichever is higher of annual letting value or expected rent and actual rent received or receivable during the year should be எதாவது unrealized rent இருந்துச்சுன்னா அது வந்து reduce பண்ணியிருக்கணும். So it shall be during the year reduced by unrealized rent. Okay. So annual letting value, இப்போ வந்து annual letting வேல்யூனா என்னன்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். annual letting value or expected rent. ஸோ அப்படின்னா முனிசிபல் அது வந்து நம்ம 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 4 ஸ்டெப்ஸில் வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம் ஆனுவல் வேல்யூ. ஸோ ஆனுவல் லெட்டிங் வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், இதில் whichever is higher எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு whichever is higher எடுத்துக்கிறோம் இல்லையா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி whichever is higher ஒரு அமௌண்ட் whichever is higher எடுத்துக்கிறோம். இது 30,000 20,000னா whichever is higher இது 30,000. ஸோ அந்த 30,000 நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டேன்.
இந்த 30,000 ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து ஒரு 10,000 இருக்குது. ரெண்டுத்தோடு கம்பேர் பண்ணால் விச் எவர் இஸ் லோவர் எடுத்துப்பேன். விச் எவர் இஸ் லோவர், ஸோ 10,000 அது நான் எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ இந்த விச் எவர் இஸ் லோவர் இங்கே நீங்கள் எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் வேல்யூ, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோன்னா விச் எவர் இஸ் ஹையர் அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டேன். அந்த அமௌண்ட்டு கூட ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு நான் ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணுவேன். அதில் விச் எவர் இஸ் எது லோவராக இருக்கும் அந்த வேல்யூவை நான் எடுத்து வச்சுப்பேன். இந்த வேல்யூ இஸ் நத்திங் பட் யோர் ஆனுவல் லெட்டிங் வேல்யூ ஆர் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். ஆனுவல் லெட்டிங் வேல்யூ ஆர் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் வந்து இன்னும் நம்ம முடியல, நம்ம இன்னும் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம ஆனுவல் லெட்டிங் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் ரெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள், ஆக்சுவல் ரெண்ட். ஸோ ஆக்சுவல் ரெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஏதாவது அன்ரியலைஸ்ட் ரெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணுவீங்க. அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டு டிடெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஆக்சுவலாக ரிசீவ்டான, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது டிடெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் ஆக்சுவல் உங்களுக்கு ரெண்டு கிடச்சிரும். இந்த ரெண்ட்டோட இந்த இந்த ஆனுவல் லெட்டிங் வேல்யூவும் கம்பேர் பண்ணணும். இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா விச் எவர் இஸ் ஹையர் தான் வில் பி யோர் நத்திங் பட் யோர். இப்போ வருது இல்லையா, இது ரெண்டுத்தையும் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் எடுத்தோம். அதே மாதிரி அந்த ஹையர் அமௌண்ட்லேருந்து இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட விச் எவர் இஸ் லோவர் எடுத்து இந்த கண்டுபிடிச்சோம். அந்த கண்டுபிடிச்ச வேல்யூ தான் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஆர் ஆனுவல் லெட்டிங் வேல்யூ. அடுத்து ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டே ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அந்த இயரில் ஏதாச்சும் ஒரு அன்ரியலைஸ்ட் ரெண்ட் இருந்தால் அந்த ஆக்சுவல் ரெண்ட்டோட டிடெக்ட் பண்ணிடுவீங்க. டிடெக்ட் பண்ணிவிட்டு வந்து பேலன்ஸ் நெட் அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட்டையும் இந்த அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணுவீங்க. கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் எடுப்பீங்க. விச் எவர் இஸ் ஹையர் எடுத்து ஒரு அமௌண்ட் இந்த வருது இல்லையா, இந்த அமௌண்ட் இஸ் நத்திங் பட் யோர் GAV, கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ உங்கள் கிராஸ் ஆனுவல் வேல்யூவை நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட் ரீகேப் மாதிரி கொடுத்தேன். ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 23 subsection 1 clause A, the annual value of any property shall be the sum for which the property might reasonably be expected to be let from year to year. Next, municipal value. Municipal value is the value determined by the municipal authorities for levying municipal taxes on house property. Next, fair rent. Fair rent is nothing but your rent which similar property in the same locality would fetch. அதாவது அந்த சேம் லொக்காலிட்டியில் இருக்க அந்த லொக்காலிட்டியில் இருக்க அதே மாதிரி ஒரு சிமிலர் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ரெண்ட் வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்களோ அதே ரெண்ட்டு தான் எங்கேயும் எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நான் இங்கே சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் நத்திங் பட் ரெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் ஃபிக்ஸ் பண்ண ரெண்ட்டு தான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட். நெக்ஸ்ட் முனிசிபல் டேக்ஸ். இந்த முனிசிபல் டேக்ஸ் வந்து இங்கே டிடெக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த முனிசிபல் டேக்ஸ் வந்து ஒன்லி விச் இஸ் முனிசிபல் டேக்ஸ் வந்து ஓனர் பே பண்ணது மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். டெனன்ட் பே பண்ணது இல்லை அந்த முனிசிபல் டேக்ஸ் வந்து பார்ஷலாக பே பண்ணதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ the municipal tax paid by tenant is neither to be added to the actual rent or nor to be allowed as deduction. So it cannot be allowed as deduction as well as cannot be deducted from the actual rent. Only municipal tax paid by the owner should be taken. அதே மாதிரி your annual letting value இருக்கு இல்லையா, அந்த annual letting value should not exceed your standard rent. Repair expenses, any repair expenses, ground rent இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா met by the tenant shall not be added to your actual rent. Keep this in mind. அதே மாதிரி advance rent cannot be rent received or receivable for the year of receipt. ஸோ அந்த இயர் ரெசிப்டில் அட்வான்ஸ் ரெண்ட் ஏதாச்சும் ரிசீவ் பண்ணிங்களா, ரிசீவபிளாக இருந்துச்சுன்னா இட் ஷால் நாட் பி இன்க்ளூடட்.
அதே மாதிரி கமிஷன் பெய்ட் பை த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டு த புரோக்கர் ஃபார் த ரெண்டல் இன்கம் ஷல் நாட் பி டிடக்டபிள். அது டிடக்ட் ஆகாது, அதை டிடக்ட் பண்ண முடியாது. கமிஷன் ஏதாவது அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் ஏதாவது ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரி ஏதாவது பே பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து டிடக்ட் பண்ண முடியாது. இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ், அட்வான்ஸ் ரெண்ட், கமிஷன், இது எல்லாமே வந்து நாட் டிடக்டபிள். அதே மாதிரி நான் ரீஃபண்டபிள் டெபாசிட்ஸ் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, கொஷின் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி. ஸோ அதுதான் நான் வந்து இங்கே ப்ரையராக நான் உங்களுக்கு வந்து சொல்லி வைக்கிறேன். ஸோ நான் ரீஃபண்டபிள் டெபாசிட்ஸ் வில் பி இன்க்ளூடட் இன் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் ஆன் ப்ரோ ரேட்டா பேசிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ தான் வந்து ஒரு மேஜர் டாப்பிக்கில் போக போகிறோம். இட்ஸ் நத்திங் பட் where the let out property is vacant for part of the year. So let out property is vacant for part of the year. It's considered the section நான் மென்ஷன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு செக்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது நடந்து, பட் எக்ஸாமில் வந்து ரொம்ப மேண்டேட்ரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ப்ரொவிஷன் தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, ஸோ let out property is vacant for part of the year. ஸோ ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் விட்டுருக்கீங்க, அதை ஒரு பார்ட் ஆஃப் த இயர் இப்போ பார்த்தீங்கன்னா 9 months வந்து ரெண்ட் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6 monthsக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 monthsக்கு 4 to 5 monthsக்கு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவீங்கன்றது பார்ப்போம். ஸோ வேர் த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இஸ் வேக்கண்ட் ஃபார் பார்ட் ஆஃப் த இயர் அண்ட் ஓவிங் டு வேக்கன்சி த ஆக்சுவல் ரெண்ட் இஸ் lower than the annual letting value, then the actual rent received or receivable will be your JV of the property. So இப்போ இந்த மாதிரி லெட் அவுட் வந்து நீங்கள் சிலதை பண்ணிவிட்டு நீங்கள் பாதிக்கு மேலே வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆக்சுவல் ரெண்ட் இருக்கு இல்லையா, ஆக்சுவல் ரெண்ட் வந்து உங்களை ஆனுவல் லெட்டிங் ப்ராப்பர்ட்டியோட நார்மல் லெட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அது எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ உங்கள் ஆக்சுவல் ரெண்ட் வந்து ஆனுவல் லெட்டிங் ப்ராப்பர்ட்டியோட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னா உங்கள் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் தான் உங்களோட க்ராஸ் ஆனுவல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்கள் ஆக்சுவல் ரெண்ட் இஸ் விச் இஸ் லோவர் தேன் யுவர் ஆனுவல் லெட்டிங் வேல்யூ, then your actual rent received or receivable தான் நீங்கள் வந்து GAV-யாக எடுத்துப்பீங்க for the property. Next, if the actual rent received or receivable after vacancy or unrealized rent is higher than the annual letting property, அப்போ இந்த section 21-23 இருக்குல்லையே, இந்த section it will not be applicable, and that case actual rent received or receivable will be your GAV. If the actual rent received or receivable after unrealized rent is lower than the annual letting value, then this section will not apply even if the vacancy or lower rent is not due to vacancy. I hope made this clear to you. அதாவது நான் இங்கே எழுதுகிறேன், your actual rent received or receivable after vacancy or unrealized rent நான் இங்கே யூரார்னு போட்டுக்கிறேன், is higher than your annual letting value. அப்போ this section will not be applied. அப்போ அப்ளை ஆகும்போது அப்போ வந்து இது அப்ளை ஆகாது. அந்த சமயத்தில் உங்களோட ஜிஏவி வந்து எதுவாக இருக்கும்னா ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு தான் உங்களோட ஜிஏவியாக இருக்கும்.
இது ஒரு கேஸ். நெக்ஸ்ட்டு சேம் actual rent received after unrealized rent is lower than the annual letting value. அப்போ this section இருக்கு இல்லையா, section 23 1 subsection 1 clause C will not apply even vacancy is as lower rent. It's not due to vacancy. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இப்போ வேக்கன்ட் ஃபார் பார்ட் ஆஃப் தி இயர்னால் இந்த ரெண்டு சினாரியோஸில் உங்களுக்கு வந்து சம் கேட்கலாம். ஸோ அதான் இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் ஆஃப் த இயர் வேக்கண்ட் இது ஒரு கேஸ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன மாதிரி கேசஸில் கேட்பாங்கன்னா இன்னொன்று வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி, or unoccupied property. ஸோ இந்த மாதிரி கேசஸில் தான் கேட்பாங்க சம்ஸ். ஸோ அதனால தான் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம். செக்ஷன் 23 subsection 2 செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி ஆர் unoccupied property, that the property is self-occupied for the assessee's own residence or unoccupied throughout the ஒன்று உங்களோட ஓன் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அந்த இயரில் வந்து throughout the year it is the property has been unoccupied, then அப்போது அதோட annual value will be nil. So the annual value will be nil provided that no other benefit is derived by the owner from such property. So benefit of nil annual value is applicable only to two property. இதெல்லாம் எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்ளிகபிள்னா up to 2 செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் தான். or unoccupied property. ஸோ 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க. அதில் 2 ப்ராப்பர்ட்டி வந்து 3 ப்ராப்பர்ட்டியுமே செல்ஃப் ஆக்குபைடாக இருந்துச்சுன்னா இல்லை அன்ஆக்குபைடாக இருந்துச்சுன்னா அதில் 2 செல்ஃப் ஆக்குபைடு வந்து அப் டு 2 செல்ஃப் ஆக்குபைடு வரைக்கும் தான் நீங்கள் ஆனுவல் வேல்யூ நில்லுன்னு காமிச்சிக்கலாம். அதை தவிர வேறு எந்த பெனிஃபிட்டும் உங்களால் அவைல் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக வந்து டாக்ஸிபிலிட்டியில் காட்டுவீங்க ஓகேவா. ஸோ அதான் சொல்கிறாங்க, the benefit of nil annual value is applicable only up to 2 self-occupied properties or unoccupied house property ஓகேவா. ஸோ the benefit of exemption வந்து this benefit of exemption is only available for individual and half. இண்டிவிஜுவலுக்கும் இன்டு அன்டிவைடட் ஃபேமிலிக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஓகேவா. this benefit of exemption. the unoccupied propertyன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, it's nothing but the property which cannot be occupied by the owner by reason of his employment or business or profession at a different place. ஸோ இந்த அன்ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டின்றது நத்திங் பட் அந்த இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல் ஏதாவது ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஏதாச்சும் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இப்போ அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு வந்து ஆந்திராவில் திடீர்னு போஸ்டிங் போட்டாங்க. ஸோ அதனால் அவருக்கு இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, பட் இருந்தாலும் இந்த இங்கே இருந்து அவங்களால தங்க முடியாது. ஸோ அவங்க கண்டிப்பாக ஆந்திரா போய் தான் ஆகணும். ஸோ அப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்குபை பண்ணாமல் அன்ஆக்குபைடாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேசஸ் தான் இந்த எக்ஸம்ஷன் லிமிட். அதுக்கப்புறம் செல்ஃப் ஆக்குபைட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
திரும்பவும் சொல்கிறேன், the unoccupied property is nothing but a property which cannot be occupied by the owner by reason of his employment or business or profession at a different place. ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா no deduction of municipal taxes allowed in such property. No municipal tax deduction. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது நான் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா where the house property is let out for the part of the year and self-occupied for the part of the year. எழுதுகிறேன், house property is let out for parts of the year. ஒரு 6 months வந்து லெட் அவுட் கொடுக்குறாங்க, பாதி 6 months வந்து அவங்க வந்து செல்ஃப் ஆக்குபைடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கேஸ் வரும்போது எப்படின்றது பார்க்கலாம். செல்ஃப் ஆக்குபைட் ஃபார் த பார்ட் ஆஃப் த இயர். ஸோ இது ஒரு கேஸ், கேஸ் 3. 3 கேஸ், இது வரைக்கும் 3 கேஸ் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த டீம் டு பி லெஃப்ட் அவுட் அதெல்லாம் வந்து என்னன்றது பார்க்கலாம். So if a single unit of the property is self-occupied for the part of the year and let out for the remaining part of the year, then அப்போ வந்து the annual letting value for the whole property shall be taken into account for determining the GAV. ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் 6 months வந்து செல்ஃப் ஆக்குபைடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, அனதர் 6 months வந்து இது லெட் அவுட்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியோட க்ராஸ் ஆனுவல் வேல்யூ நீங்கள் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்கன்னா, யோட ஆனுவல் லெட்டிங் வேல்யூ ஃபார் த ஹோல் இயர், அந்த ஹோல் இயருக்கான ஆனுவல் லெட்டிங் வேல்யூ ஷுட் பி டேக்கன் ஆஸ் யோர் ஜிஏவி. ஓகேவா? நாங்கள் எழுதுகிறேன், ஆனுவல் லெட்டிங் வேல்யூ for the whole year shall be taken into account for determining GAV. Further, the property taxes for the whole year is allowed as deduction provided it is paid by the owner during the previous year. So the property tax for the whole year shall be டிடக்ஷனாக வந்து அலோவ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ஓனர் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த டிடக்ஷனாக வந்து அலோவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் டீம்ட் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, டீம்ட் to be let out property. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து வந்துச்சுன்னா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ it comes under section 23 subsection 4. ஸோ in this case வந்து பார்த்தீங்கன்னா, that the assessee owns more than 2 properties for self occupation, then income from any 2 such property at the option of the assessee shall be computed under the self-occupied property category and its annual value will be nil. இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். நெக்ஸ்ட், the other self-occupied unoccupied property shall be treated as deemed to be let out property. ஸோ நான் இங்கே ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் 3 ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வரைக்கும் வந்து அவங்க செல்ஃப் ஆக்குபைடாக இது வந்து அலாட் பண்ணிக்கலாம். அது கூட ஆனுவல் வேல்யூ நில், அதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆனால் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து டீம் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். where the assessee owns more than 2 property for self occupied, the income from such any such 2 property வந்து
அது வந்து அந்த ஆப்ஷன் வந்து அசஸி கிட்ட தான். எந்த ப்ராப்பர்ட்டி, எந்த 2 ப்ராப்பர்ட்டி வேணாலும் அவங்க வந்து செல்ஃப் ஆக்குபைடாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஷால் பி கம்ப்யூட்டட் அண்டர் த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி கேட்டகரி அண்ட் இட்ஸ் ஆனுவல் வேல்யூ வில் பி nil. ஓகேவா? அந்த அதர் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ட்ரீட்டட் ஆஸ் டீம்ட் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து இதுவே பர்மனெண்ட்டாக அந்த கரெக்டாக இந்த 2 ஹவுஸ் மட்டும்தான் இப்போ செல்ஃப் ஆக்குபைடாக எடுத்துட்டோம்னா அதே தான் எவ்ரி இயர் எடுத்துக்கணும்னா அப்படி கிடையாது. இட் கேன் பி சேஞ்ச் இயர் ஆஃப்டர் இயர் இன் அ மேனர் பெனிஃபிஷியல் டு த அசஸி. ஸோ எந்த உங்களுக்கு வந்து 3 ப்ராப்பர்ட்டியில் எந்த 2 ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடாக இருக்கோ அதை அந்த அசஸியோட ஆப்ஷனுக்கே விட்டுட்டாங்க. அது வந்து இயர் டு இயர் வந்து அந்த அசஸி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அதில் வந்து எது வந்து பெனிஃபிட் அவருக்கு நிறையா இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் அவர் செல்ஃப் ஆக்குபைடாக எடுத்துப்பார். இன்னொன்று டீம் டு பி லெஃப்ட் அவுட்டாக எடுத்துப்பார். ஓகேவா? இன்கேஸ் டீம் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா அதோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ டீம் டு பி லெட் அவுட்டாக எடுக்கும்போது கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து எதை எடுத்துப்பீங்கன்னா உங்களோட ஆனுவல் லெட்டிங் வேல்யூ. ஆனுவல் லெட்டிங் வேல்யூ தான் நீங்கள் உங்களோட கிராஸ் ஆனுவல் வேல்யூவாக எடுத்துப்பாங்க இன் கேஸ் ஆஃப் டீம் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. த கொஸ்டின் ஆஃப் கன்சிடரிங் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் டஸ் நாட் அரைஸ். இந்த டீம் டு பி லெட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் வந்து அரைஸ் ஆகாது. Consequently, no adjustment is necessary on account of property remaining vacant or unrealized rent. ஸோ இதில் இது வரும்போது இதில் வந்து உங்களுக்கு இந்த யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இந்த வேக்கண்ட் அன்ரியலைஸ்ட் ரெண்ட்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கே நெசசரி கிடையாது. ஓகேவா? அதேமாரி முனிசிபல் டேக்ஸஸ் இருந்ததுன்னா அது வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஆனால் அது வந்து பெய்டு பை ஓனர் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் கேன் பி கிளைம்ட் ஆஸ் டிடக்ஷன். In case of municipal taxes paid only by the owner, not tenant or anyone. ஓகேவா? அது ஃபுல்லாக பே பண்ணிக்க இந்த பார்ஷல் பார்ட் ஆஃப் த முனிசிபல் டேக்ஸஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கலாம். இந்த டாபிக் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா in case of house property a portion is let out, a portion is self occupied. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து 2 போர்ஷன் இருக்குன்னா ஒரு போர்ஷனை வந்து லெட் அவுட் கொடுத்துட்டு ஒரு போர்ஷன் வந்து அந்த அசஸியை வந்து செல்ஃப் ஆக்குபைட் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி கேஸ் என்னன்னு பார்க்கலாம். இன் கேஸ் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி a portion let out and portion செல்ஃப் ஆக்குபைட். ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா சம் வந்து எப்படி போடணுன்னா இன்கம் ஃப்ரம் எனி போர்ஷன் ஆர் பார்ட் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி விச் இஸ் லெட் அவுட் ஷால் பி கம்ப்யூட்டட் செப்பரேட்லி அண்டர் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி கேட்டகரி and the other portion or part which is self occupied shall be computed under the self occupied property category. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சம் கேட்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துருக்கும் ஒரு போர்ஷன் வந்து லெட் அவுட் கிட்டிருப்பாங்க, ஒரு போர்ஷன் வந்து செல்ஃப் ஆக்குபைடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது லெட் அவுட் எந்த போர்ஷன் வந்து லெட் அவுட் கிட்டிருக்காங்களோ அந்த போர்ஷனை வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் எப்படி ட்ராக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து சம் போடுவீங்க. அடுத்து செல்ஃப் ஆக்குபைடில் இருக்கு இல்லையா இன்னொரு போர்ஷன், அது வந்து செல்ஃப் ஆக்குபைட் நீங்கள் எப்படி சம் போடுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. There is no need to treat the whole property as a single unit for computation of income from house property. இதை வந்து இப்போ இந்த மாதிரி கேசஸில் வரும்போது பாதி போர்ஷன் வந்து லெட் அவுட் செல்ஃப் ஆக்குபைட் இருக்கும்போது அது ஹோல் சிங்கிள் யூனிட்டாக எடுத்துக்கூடாது. லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி தனியாகவும் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி தனியாகவும் தான் நீங்கள் வந்து பிரித்து நீங்கள் போடுவீங்க. அது நீங்கள் சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கே வந்து ரேஷியோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லை பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து நீங்கள் போடுவீங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. There is no need to treat the whole property as a single unit for computation of income from house property. Next, இப்போ வந்து நீங்கள் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முனிசிபல் வேல்யூவேஷன், ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட்லாம் இருக்குல்ல, அது வந்து இன்கேஸ் இஃப் நாட் given separately shall be apportioned to the let out portion and self occupied portion either on the area or build up space on which the or such any other reasonable basis. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த முனிசிபல் வேல்யூ, ஃபேர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஹோலாக கொடுத்துருப்பாங்க.
அதை நம்ம வந்து லெட் அவுட்டுக்கு தனியாகவும் செல்ஃப் ஆக்குபைடுக்கு தனியாகவும் பிரிச்சுன்னு போட்டுக்கலாம். அந்த ஃப்ளோர் ஸ்பேஸுக்கு தனியாக இல்லை அந்த ஏரியாவுக்கு தனியாக இல்லை அவங்களே வந்து பர்சன்டேஜ் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து ரீசனபிள் பேசிஸ்லாம் நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ணி கொடுத்துடணும். நெக்ஸ்ட், property taxes if given on a consolidated basis can be bifurcated as attributable to such portion or floor on reasonable basis. ஸோ அதே தான் இப்போ நம்ம மற்றதுலாம் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸஸும் சேம் அதே மாதிரி தான் நம்ம அப்போர்ஷன் பண்ணி கொடுக்கணும். will be bifurcated as attributable to such portion or reasonable basis. நெக்ஸ்ட், இப்போ தான் ஒரு மேஜர் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப நமக்கு ஒன் வேர்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. முனிசிபல் டேக்ஸ். முனிசிபல் டேக்ஸஸ் இதெல்லாம் சொன்ன இல்லையா, நான் டீட்டெயிலாக பார்ப்போன்னு இதுதான் இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். முனிசிபல் டேக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ the property tax is levied or allowable as a deduction from the GAV subject to the following conditions. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம க்ராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து முனிசிபல் டேக்ஸஸை டிடெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ண முடியும். எல்லாத்தையும் வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, இட் ஷுட் பி borne பை த அசஸி, த ஓனர். அதாவது அந்த ஓனர், அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் தான் அந்த டேக்ஸ் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் டிடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இட் ஷுட் பி ஆக்சுவலி பெய்ட் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். அந்த ப்ரீவியஸ் இயரில் அது பே பண்ணியிருக்கணும். Deduction if paid if the property taxes levied by the local authority for a particular previous year is not paid during the year. No deduction shall be allowed in the computation of income from house property for the year. So particular previous year is not paid during the year இருந்துச்சுன்னா அப்போ வந்து no deduction shall be allowed in the property computation of income from house property for that year. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கட்டாதது இந்த இயரில் இந்த மாதிரி கட்டுறது அதெல்லாம் வந்து இங்கே டிடக்ஷனை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. However, if in any subsequent year arrears are paid, then the amount so paid is allowed as deduction in computation of income from property for the year. Okay, wow. Thus, we find that irrespective of the previous year in which the liability to pay such taxes arise according to the method of accounting regularly employed by the owner, deduction in respect of such taxes will be allowed only in the year of actual payment. And in the actual payment எப்போ அந்த இயரில் பே பண்ணோம் அப்போ தான் வந்து இட் இஸ் அலோவபிள். இன்கேஸ் வந்து ப்ராப்பர்ட்டி இஸ் சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியாவாக இருந்ததுன்னா the taxes levy பண்ணுறாங்களே the local authority of the country which is situated, which the property is situated is deductible. ஸோ எந்த கண்ட்ரியில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டடாக இருக்கோ அங்கே இருக்க லோக்கல் அத்தாரிட்டிஸ் டேக்ஸஸ் லெவி பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே இருக்க இதுக்கு வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த கண்ட்ரியில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கோ அங்கே இப்போ எங்கே பே பண்ணுறாங்களோ அங்கே வந்து இந்த டேக்ஸ் பே பண்ணுறது வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். In case the property is situated outside India, the tax is levied by local authority of the country in which the property is situated is deductible. Municipal taxes includes services related tax like water tax, sewage tax levied by the any local authority. Water tax, sewage tax இது எல்லாமே வந்து இன்க்ளூடட் தான். சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க எக்ஸாம்பிள் இதெல்லாம் வாட்டர் டேக்ஸ் சீவேஜ் டேக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி வந்து எடுத்துக்கிறதா வேணாமான்னு. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா முனிசிபல் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட்டர் டேக்ஸும் சரி சீவேஜ் டேக்ஸும் சரி ரெண்டுமே வந்து டிடக்டபிள் தான். ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம், முனிசிபல் டேக்ஸில் இன்க்ளூடபிள் தான். நெக்ஸ்ட், the municipal tax can be claimed as a deduction only in respect of let out or deemed to be let out properties. So only for let out or deemed to be let out properties மட்டும்தான் they can be claimed this deduction for municipal taxes. ஓகேவா, இது ஆல்ரெடி வந்து நான் செல்ஃப் ஆக்குபைட் சொல்லும்போது சொல்லியிருக்கேன், செல்ஃப் ஆக்குபைடுக்கு வராது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அன்ரியலைஸ்ட் ரெண்ட். ஸோ அன்ரியலைஸ்ட் ரெண்ட்
செக்ஷன் 23 சப்செக்ஷன் 1 அன்ரியலைஸ்ட் ரெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிஏவி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா the actual rent receipt or receivable used in calculating GAV should not include any amount of rent which is not capable of realized. திரும்பவும் சொல்கிறேன், இதில் வந்து ரெண்ட் ரிசீவபிள் இருக்கு இல்லையா, அப்போ வந்து வந்து ஜிஏவி கால்குலேட் பண்ணும்போது ஆக்சுவல் ரெண்ட் received or receivable used in calculating ஜிஏவி கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் அப்போது should not include any amount which is not capable of unrealized rent வந்து அதில் இன்க்ளூட் ஆகிருக்கக்கூடாது, உங்களோட ஆக்சுவல் ரெண்ட்லேருந்து டிடக்ட் பண்ணியிருக்கணும், அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அன்ரியலைஸ்ட் ரெண்ட் வந்து டிடெக்ட் பண்ணணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல் 4ன்னு இருக்குது. ரூல் 4, the conditions prescribed in rule 4 should be satisfied எப்போனா tenancy is bona fide. So tenancy is bona fide. Next, the defaulting tenant has vacated or steps have been taken to compel him to vacate the property. ஒன்று அந்த டெனண்ட் யார் வந்து அந்த டிஃபால்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பேமெண்ட்டை ரெண்ட் கொடுக்காம இருக்காங்கன்னா ஒன்று அவங்க வெக்கேட் பண்ணிக்கணும், இல்லை அவங்கள வந்து வெக்கேட் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க ஏதாவது நெசசரி ஸ்டெப்ஸ் வந்து ஏதாச்சும் எடுத்துருக்கணும், அவங்கள கம்பல் பண்ணி அந்த வீட்டை விட்டு போக வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட், டிஃபால்ட்டிங் டெனண்ட் இஸ் நாட் இன் ஆக்குபேஷன் ஆஃப் எனி அதர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த அசஸி. ஸோ இந்த டெனண்ட் வந்து ஏதாச்சும் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரே ஓனர்கிட்ட இருந்து 2 ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்காரு. ஒன்றுத்துக்கு வந்து இப்போ கரெக்டாக ரெண்ட் பே பண்ணுறாரு, இன்னொருத்துக்கு வந்து ரெண்ட் பே பண்ணல. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து இந்த அன்ரியலைஸ்ட் இந்த ரெண்ட் இருக்குல்லையே, இந்த டிடெக்ட் பண்ணுறது இந்த ரூல் 4 வந்து அப்ளை ஆகாது. ஒரே ஆல்ரெடி இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து அவர் வந்து அவருக்கு வந்து அவர் ஓனர்கிட்ட இருந்து ரெண்ட் கட்டிருக்கூடாது, இந்த ஒரு இருக்கக்கூடாது அந்த அசஸி. அதுதான் சொல்கிறாங்க, டிஃபால்ட்டிங் டெனண்ட் இஸ் நாட் இன் ஆக்குபேஷன் ஆஃப் எனி அதர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த அசஸி. The assessee has taken all reasonable steps to institute legal proceedings for the recovery of the unpaid rent or satisfies the assessing officer that legal proceeds would be useless. So அசஸி வந்து ரீசனபிள் இன்கேஸ் அந்த ரெண்ட் ரிசீவ் ஆகலைன்னா அவங்க வந்து அந்த அசஸி அதாவது அந்த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து லீகல் ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுத்துருக்கணும் அந்த அன்பெய்ட் ரெண்ட்காக. அந்த நெசசரி ஸ்டெப்ஸ் வந்து அந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ்லாம் வந்து இப்போ எடுத்துக்கிறது வந்து அந்த அசஸிங் ஆஃபீஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருந்தால் மட்டும்தான் அது வந்து டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 4 rules. Tenancy is a bona fide. Next, defaulting tenant has vacated or steps have been taken to compel him to vacate the property. Next, defaulting tenant is not in occupation of any other property of the assessee. Next, assessee has taken all reasonable steps to institute legal proceedings for the recovery of the unpaid rent or satisfy assessing officer that legal proceedings would be useless. ஸோ இந்த 4 ரூல்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த அந்த அன்ரியலைஸ்ட் ரெண்ட் வில் பி டிடக்டட் ஃப்ரம் யுவர் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் while calculating your gross annual value. Next வந்து section 24. Section 24 is nothing but your deductions. ஸோ 2 டிடக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து Section 24A. Section 24A is nothing but your standard deduction. Standard deduction at 30% is the standard deduction. Next, ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அதில் 2 டிடக்ஷன் வந்து அலோவ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து டிடக்ஷன் 24A, அது 30%. இந்த 30% நம்ம வந்து ஆல்ரெடி அவைல் பண்ணிக்கிறனால தான் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் இன்கர் ஆயிருந்தால் அதை ப்ரோக்கரேஜ் கமிஷன் பே பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் தான் ஆல்ரெடி இந்த 30% இருக்குல்ல டிடக்ஷன் எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட். நெக்ஸ்ட், செக்ஷன் 24B.
24B எதுக்குன்னா interest on borrowed capital loans. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்குன்னா ஏதாச்சும் நீங்கள் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் பேங்க்கில் வந்து லோன் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து இங்கே டிடக்ஷனாக வந்து அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் 24A. செக்ஷன் 24A ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30%. இது வந்து ஒரு ஃப்ளாட் டிடக்ஷன் which is allowed irrespective of the actual expenditure incurred as I explained before. Next, in case of self-occupied property இருந்ததுன்னா அப்போ வந்து annual value is nil. அது உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ assessee will not be entitled to the deduction of 30%. ஏன்னா அவங்களுக்கு annual value itself nil தானே, அப்போ இதுக்கு அவங்களுக்கு வந்து டிடக்ஷன் 30%. ஸோ அவங்களுக்கு இந்த செக்ஷன் 24A வந்து அப்ளிகபிள் ஆகாது. No deduction will be given in respect of land revenue, repairs, brokerage, ரெக்கவரி ஏஜென்டிக் சார்ஜஸ் இதெல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா அதுக்கு பதிலாக தான் இந்த ஃப்ளாட் டிடக்ஷன் 30% கொடுத்துட்டாங்க, இதில் நீ எடுத்துக்கோ சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த 24B இன்ட்ரெஸ்ட் ஆன் வந்து கேபிட்டல் borrowed. ஸோ இன்ட்ரெஸ்ட் பேபிள் ஆன் லோன்ஸ் borrowed ஃபார் த. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்குன்னா லோன் வந்து எதுக்கு வந்து borrow பண்ணணும், ஒன்று வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ணுறதுக்கு, அக்விசிஷனுக்கு, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, இல்லை ரிப்பேருக்கு, இல்லை ரெனியூவல் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி. இதுக்கெல்லாம் வாங்கின லோனுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டை தான் நீங்கள் வந்து claimed as deduction. Next, the interest payable on a fresh loan taken to repay the original loan raised earlier for the aforesaid purposes is also admissible as deduction. Okay ma. Next, accrual basis. The deduction under section 24B, the interest is applicable on accrual basis. Therefore, the interest accrued but not paying during the year shall be claimed as deduction. Next, where the buyer enters into an agreement with seller to pay the sale price in installments along with the interest due thereon, the seller becomes the lender in relation to the unpaid purchase prices. So the buyer becomes the borrower. In such cases, unpaid purchase prices can be treated as capital borrowed for acquiring the property, and interest paid thereon can be allowed as deduction under this section 24. அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாததுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதில் டிடக்ட் பண்ண முடியாது. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் டிடக்டபிள். அதே மாதிரி நோ டிடக்ஷன் இஸ் அலவுட் ஆன் எனி brokerage ஆர் கமிஷன் ஃபார் அரேஞ்சிங் லோன். ஸோ லோன் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு brokerage கமிஷன் பே பண்ணிங்கன்னா அது வந்து டிடக்ஷனாக அலோவ் பண்ண மாட்டாங்க. Assessee should furnish a certificate from the person from whom the amount is borrowed specifying the amount of interest. Okay, next. The date of completion not relevant in case of the interest relating to the year of completion of construction can be fully claimed in the year respective of the date of completion. Okay, wow. So interest may be include interest for the year current year interest and 1/5 of the interest if pertaining to the pre-acquisition pro-acquisition. So இங்கே தான் வந்து இந்த மேஜர் ஒரு கான்செப்டே வந்து ப்ரீ-அக்விசிஷன் பீரியட் அண்ட் போஸ்ட் அக்விசிஷன் பீரியட், இல்லைனா ப்ரீ-கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஆர் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீக்கு வந்து தனியாக உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ண மாதிரி இருக்கும், போஸ்ட்டுக்கு வந்து தனியாக இருக்கும் கால்குலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரீ அக்விசிஷன் ஆர் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே எழுதுகிறேன். ப்ரீ அக்விசிஷன் ஆர் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா, period starting from the date of borrowing.
ஸோ ஸ்டார்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பீரியட் வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் borrowing. அதுக்கப்புறம் எண்டு பார்த்தீங்கன்னா எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். 2 வந்து எது 2த்துலேயும் வந்து whichever is earlier எடுத்துப்போம். ஸோ இங்கே இதில் வந்து 2 டேட் வரும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் or date of repayment or loan or 31st March immediately prior to the date of completion of construction or the acquisition of the property. ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆஃப் borrowed கேபிட்டல் இதில் வந்து 2 விதமாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஒன்று ப்ரீ அக்விசிஷன் பீரியடுக்கும் இன்னொன்று போஸ்ட் அக்விசிஷன் பீரியடுக்கும். ஃபஸ்ட்டு ப்ரீ அக்விசிஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீ அக்விசிஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து டேட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் டேட்லேருந்து எண்டிங் டேட் இருக்கும். ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா டேட் எப்போ வந்து நீங்கள் borrow பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எண்டிங் டேட்டுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. அந்த 2ல் whichever is earlier எடுத்துப்போம். whichever is earlier எதுனா இப்போ இந்த வருஷம் வந்து ஜூன் மாதம் வந்து நீங்கள் லோன் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த இப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்தோட 31st மார்ச் இருக்கு இல்லையா, அது நம்ம எடுத்துப்போம். அதுதான் whichever is earlier எடுத்துப்போம். அதுதான் 31st மார்ச்னு சொல்கிறது. ஸோ இந்த வருஷத்தில் ஜூனில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா இதோட ஜூனில் பே பண்ணிங்கன்னா இல்லைனா 31st மார்ச் ஆஃப் 23னா அப்போ 31st மார்ச் ஆஃப் 23. ஸோ இதில் whichever is earlierனா இது தானே earlier. ஸோ அப்போ இந்த டேட் தான் எடுத்துப்பீங்க. இதை தான் உங்களோட எண்டிங் டேட்டாக எடுத்துப்பீங்க. borrowing வந்து 1st January 2021 எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் period of deduction. Period of deduction வந்து எப்படி எடுத்துப்பீங்கன்னா 1/5 of the interest of the pre-acquisition post acquisition period. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 1/5 of the interest of the pre-acquisition period for 5 consecutive years starting from the previous year in which the property is acquired or constructed. ஸோ இந்த ப்ரீ அக்விசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 consecutive இயர்ஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து 1/5 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1/5 of the interest for pre-acquisition or post-construction period for 5 consecutive years. 5 consecutive years starting from the previous year in which the property is acquired or constructed. The deduction of 5 installment will be available even if the loan is outstanding is repaid before 5-year period. So the loan outstanding வந்து ஆல்ரெடி பே பண்ணி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பே பண்ணாலும் உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு இப்போ இந்த டிடக்ஷனுக்கு வந்து லிமிட் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed in 1 or 2 செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த செக்ஷன் 24B இருக்குல்ல, இது வந்து நம்ம லெட் அவுட்டுக்கு பார்த்தோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அது ஒன்று இல்லை 2 செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அப்போ வந்து இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னா, இன் திஸ் கேஸ் assessee will be allowed a deduction or the case may be aggregate the amount of deduction on account of the interest including 1/5 of the accumulated interest or pre-construction period
அது வந்து 3 கேட்டகரிஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று யூ ஹாவ் டு கீப் திஸ் இன் மைண்ட். டோட்டல் டிடக்ஷன் ஆஃப் லோன்ஸ் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் டோட்டல் டிடக்ஷன் ஆஃப் எல்லா லோன்ஸுமே சேர்த்து 2 ப்ராப்பர்ட்டிக்குமே சேர்த்து ஷல் நாட் எக்ஸீட் 2 lakhs மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. யூ ஹாவ் டு கீப் திஸ் இன் மைண்ட். நெக்ஸ்ட், ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அக்வயர்டு இல்லை கன்ஸ்ட்ரக்ட் இல்லை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்பேர் அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு வந்து லோன் பாரோ கேபிட்டல் வந்து 1/4/1999 வந்து வாங்கியிருந்தாங்கன்னா அப்போது அதோட ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் பேபிள் இன் aggregate ஃபார் 1 or 2 செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 30,000 மேலே டிடெக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா வேர் த ப்ராப்பர்ட்டி இஸ் அக்வயர்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் வித் கேபிட்டல் borrowed ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/1999 இருந்துச்சுன்னா such acquisition or construction is completed within 5 years. construction இல்லை acquisition வந்து within 5 yearsக்குள்ளே நடந்திருந்ததுன்னா from the end of the financial year in which the capital was borrowed, அப்போது the actual interest is payable in aggregate for 1 or 2 self-occupied property subject to limit of 2 lakhs மேலே போகக்கூடாது. 2 ப்ராப்பர்ட்டியுமே 2 செல்ஃப் ஆக்குபைட்டு சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து ஆக்ரிகேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2 lakhs மேலே தாண்டக்கூடாது. ஓகேவா, டிடக்ஷன். நெக்ஸ்ட், where the property is repaired, renewed or reconstruction. வெறும் repair reconstruction இல்லை renew பண்ணியிருந்தாங்கன்னா on or after 1/4/1999 இருந்துச்சுன்னா so the actual interest payable in aggregate for 1 or 2 self-occupied property subject to maximum of 30,000 மேலே டிடக்ஷன் தாண்டக்கூடாது. ஓகே, அவ்வளோதான் காய்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு ஃபியூ டாபிக்ஸ் தான் இருக்குது. அதோட இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டு இந்த இப்போ ஏதாவது ரெண்ட் அன்ரியலைஸ்டாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ரெண்ட்டெலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த டெனண்ட் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து பே பண்ணுறாங்க. மொத்தமாக இந்த மொத்த அரியர் ரெண்ட்டுமே உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட அரியர் ரெண்ட், அதாவது உங்கள் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ரெக்கவரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி டேக்ஸபிலிட்டி வந்து எப்படி அதை வந்து நீங்கள் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் எழுதுகிறேன். taxability of recovery of unrealized rent and arrears of rent received. This comes under section 25A. So unrealized rent is deducted from actual rent ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். So determination of annual value under section 23 subject to fulfillment of condition under rule 4. இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ உங்களோட செக்ஷன் 23ல் உங்களோட ஆனுவல் வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்ணும்போது உங்களோட ஆக்சுவல் ரெண்ட்டில் வந்து அன்ரியலைஸ்ட் ரெண்ட் வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். அது வந்து ரூல் 4 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் டிடெக்ட் பண்ண முடியுன்றது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஓகேவா, உங்களுக்கு அது புரியல திரும்ப நீங்கள் வந்து வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் ஹியர் subsequently when the amount is realized it gets taxed under section 25 in the year of receipt. ஸோ இந்த அன்ரியலைஸ்ட் ரெண்ட் போய் உங்களுக்கு வராத ரெண்ட் இப்போ திடீர்னு உங்களுக்கு அந்த ரெண்ட் மொத்த அரியர் ரெண்ட் இப்போ வந்துருச்சு ரெக்கவர் பண்ணுறீங்கன்னா அதை வந்து இங்கே வந்து நீங்கள்
செக்ஷன் 25A வந்து will be taxed அந்த அமௌண்ட் arrear amount. If the assessee has increased the rent payable by the tenant and the same has been in dispute and the later on the assessee received the increased rent as arrears, such arrears also be assessable under section 25A. ஸோ ஆல்ரெடி ரிசீவ் பண்ணாதது வந்து இந்த ரிசீவ் பண்ணது செக்ஷன் 25A நம்ம வந்து ரிக்வயர் பண்ணதை டேக்ஸபிள் பண்ணலான்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போது போன வருஷம் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஓனர் வந்து போன வருஷம் வந்து 14,000 ரெண்ட் வாங்குறாரு. இப்போ இந்த வருஷம் வந்து 15,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து அதை வந்து டிஸ்அக்ரி பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டிஸ்பியூட் மாதிரி போகுது. இந்த எண்ட் ஆஃப் த இயர் அந்த டிஸ்பியூட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ஓனருக்கு வந்து ஃபேவரபுளாக வந்துடுது. ஸோ அப்போ அந்த கேஸில் வந்து இந்த இன்க்ரீஸ் ஆன ரெண்ட் இருக்குது இல்லையா, அந்த இன்க்ரீஸ் ஆன ரெண்ட் வந்து நீங்கள் வந்து அவருக்கு மொத்தமாக பே பண்ணுறதா இருந்தால் அந்த அரியர் ரெண்ட்டும் வந்து இந்த செக்ஷன் 25A வந்து டேக்ஸபிள் பண்ணலாம். பி டேக்ஸபிள் அண்டர் செக்ஷன் 25A. ஸோ ஃபஸ்ட்டு அன்ரியலைஸ்ட் ரெண்ட் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அன்ரியலைஸ்ட் ரெண்ட் பொறுத்த வரைக்கும் இன் திஸ் கேஸ் taxable in the hands of assessee whether he is the owner of the property or not. அப்போ வந்து அவர் ரெண்ட்டுக்கு விட்டுருந்தப்போ அப்போ அவர் ரெண்ட் ரிலைஸ் ஆகாதப்போ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஓனராக இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அந்த ரெண்ட் திரும்ப ரெக்வயர் பண்ணும்போது அவர் ஓனராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்பயும் ஓனராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர்கிட்ட தான் அந்த assessee will be taxable in the hands of that assessee only. The taxable as income for the previous year is just recovers the realized rent. The unrealized rent வந்து recover பண்ணுறாங்க which is will be taxable as income in the for the previous year in which the he recovers the unrealized rent. அதே மாதிரி இந்த ரெக்கவர் பண்ணுறாங்க அதில் வந்து 30% ஆஃப் த ரெக்கவரி ஷால் பி அலோட் ஆஸ் டிடக்ஷன். இந்த டிடக்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டுமே டேக்ஸபிள் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த அசஸிக்கு லாஸ் தானே. ஸோ அதனால் அந்த ரெக்கவர் பண்ண அமௌண்ட்டில் வந்து 30% வந்து டிடக்ஷன் அலோவ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அன்ரியலைஸ்ட் ரெண்ட் அண்டர் செக்ஷன் 25A வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றது சொல்லிட்டேன். அதேமாதிரி இந்த செக்ஷன் 25A அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் இதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா டேக்ஸபிள் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அசஸி ஒன்லி. அசஸிக்கு தான் டேக்ஸபிள், வெதர் அவர் ஓனராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவருக்கு தான் டேக்ஸபிள். இஸ் ஒன் இஸ் டேக்ஸபிள் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த அசஸி. Taxable as an income of the year in which he receives a ஸோ எந்த இயரில் வந்து இந்த அரியர் ரெண்ட் வந்து இப்போ அவருக்கு வந்து ரிசீவ் பண்ணுறோன்னா அந்த இயர் will be taxable in the year of which he receives the arrears of the rent. அதே மாதிரி இந்த மாதிரி அரியர் ரெண்ட் வந்துச்சுன்னா அது வந்து அதில் அந்த ரிசீவ் ஆன அரியர் அமௌண்ட்டில் வந்து 30% will be allowed as deduction. நெக்ஸ்ட் இப்போ வந்து இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி ஓன்டு பை பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கும்போது அப்போ வந்து இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னா வேர் த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் is included in the assets of the firm, the income from such property will be assessed in the hands of the firm only. இந்த immovable property இல்லை நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து இந்த ஃபேர்மோட அசட்ஸில் தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அப்படி ஃபேர்மோட அசட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கும் போது அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஏதாவது இன்கம் டிரைவ் ஆச்சுன்னா அப்போ அந்த இன்கம் வந்து டேக்ஸபிள் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஃபேர்ம் ஒன்லி தான். ஃபேர்முக்கு தான் இதை வந்து டேக்ஸபிள் பண்ணுவாங்க. Hence the property income cannot be assessed as the income of the individual partner வராது. ஏன்னா இது வந்து அது ஃபேர்மோட அசட்ஸாக தானே இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து டேக்ஸபிளாக இருந்தால் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபேர்முக்கு மட்டும்தான். Hence the property income cannot be assessed as income of the individual partner. Individual partnerக்கு அவங்க வந்து பேப்பர் the individual partner cannot be assessed as the property income cannot be assessed as income of the individual partner in terms of share in the firm. It's not taxable under the name of the individual partner. Okay, why it will actually just be taxable under the name of the firm only. Next, treatment of income from co-owned property. In this section 26 வந்து co-owned property சொல்லலாம் இல்லை owners of the
ஓகே, ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்கம் ஃப்ரம் co-owned ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரே ப்ராப்பர்ட்டி வந்து 2 ஓனர்ஸ் வந்து ஓன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 26 வரும். ஸோ வந்து வேர் த ப்ராப்பர்ட்டி இஸ் ஓன்டு பை 2 or more persons. ஒரே வீடு வந்து இப்போ அண்ணன் தம்பி 2 பேருமே வந்து ஓன் பண்ணுறாங்க, 2 பேருமே இருக்காங்க ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ வேர் த ப்ராப்பர்ட்டி இஸ் ஓன் பை 1 or 2 more persons whose shares are definite and ascertainable இருந்துச்சுன்னா, then income from such property cannot be taxed as the income of the AOP, Association of Persons. Cannot be taxed as income of Association of Persons. In case of the shares of the property are definite and ascertainable இருந்ததுன்னா, where the house property owned by co-owners is self-occupied இருந்துச்சுன்னா, by each of the co-owners, the annual value of the property of each co-owner will be nil தான். செல்ஃப் ஆக்குபைட்னாலே co-owners இருந்தாலும் சரி annual value வந்து நில்லாக தான் வரும். ஸோ நெக்ஸ்ட், each co-owner shall be entitled to a deduction of 30,000 or 2 lakhs as the case may be. நான் அதை ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிலே நம்மளுக்கு ஆல்ரெடி இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எந்தெந்த கேசஸ்க்குலாம் 30,000 வரைக்கும் டிடக்ஷன், எதுக்கெலாம் வந்து 2 lakhs வரைக்கும் டிடக்ஷன்றது. நெக்ஸ்ட், வேர் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஓன்ட் பை த co-owners இஸ் லெட் அவுட்டாக இருந்துச்சுன்னா, income from such property shall be computed as if the property is owned by one owner. ஸோ லெட் அவுட்டாக பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து இன்கம் அரைஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வில் பி கம்ப்யூட்டட் ஆஸ் ஒன்லி ஓன்டு பை ஒன் ஓனர் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. தேர் ஆஃப்டர் தி இன்கம் ஸோ கம்ப்யூட்டட் ஷால் பி அப்போர்ஷன்ட் அமௌங் த ஈச் co-owner ஆஸ் பர் திஸ் ஸ்பெசிஃபிகேஷன். அவங்களோட ஷேர் அவங்களோட அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஷேர்ஸ் அவங்க அக்ரி பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்போர்ஷன் பண்ணிடுவாங்க. So that's all a co-owned property, section 26. Next section 27, deemed ownership. ஸோ நான் இங்கே சொல்கிற இந்த லெக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் மாதிரி அப்படியே ஒரு ஆடியோ புக் மாதிரி அப்படியே கேட்டுகிட்டே வாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து மைண்டில் வச்சுக்க முடியலன்னா நீங்கள் அது இப்போ நான் சொல்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு ஓனர்ஷிப் செக்ஷன் 27. அவ்வளோதான் கைஸ், லாஸ்ட் டாபிக். இந்த டாப்பிக்கோட இது வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம் இந்த செஷனை. நெக்ஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா புக் பேக் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ டீம்டு ஓனர்ஷிப் செக்ஷன் 27. ஸோ இப்போ ஃபாலோயிங் பர்சன்ஸ் நான் ஒவ்வொருத்தராக சொல்கிறேன். தட் ஃபாலோயிங் பர்சன்ஸ் though not legal owners of the property are deemed to be owners for the purpose of section 22 to 26. என்ன இப்போ நான் வந்து லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் சொல்லுவேன், ஒரு 67 பர்சன்ட் சொல்லுவேன். அவங்க வந்து லீகல் ஓனர்ஸ் கிடையாது. பட் இன் திஸ் சில கேசஸில் பார்த்தீங்கன்னா they will be considered as deemed to be owners for the purpose of section 22 to 26. ஸோ அது யாரெல்லாம் பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் டு அ ஸ்பவுஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பவுஸ். In case transfer of house property by an individual to his or her spouse, otherwise other than the adequate consideration except in connection with the agreement to live apart, then the transferor is deemed to be the owner of the transferred property. ஓகேவா? நெக்ஸ்ட், யார் ட்ரான்ஸ்ஃபரராக இருக்காங்களோ அவங்க தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீம்டு ஓனராக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, எந்த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ. கேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டு அ ஸ்பவுஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் அவங்க வந்து தனியாக டைவர்ஸ் வாங்கிட்டு இல்லை தனியாக இருந்தாங்கன்னா அப்போ வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது, அப்போ வந்து இது வராது. நெக்ஸ்ட், ட்ரான்ஸ்ஃபர் டு அ மைனர் சைல்டு. இன் கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பை an individual to his or her minor child எக்ஸப்ட் அந்த மைனர் வந்து மேரிடாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அதர்வைஸ் அதர் தேன் அடிக்வேட் கன்சிடரேஷனுக்கு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபரர் யார் ட்ரான்ஸ்ஃபரரோ would be the deemed to be the owner of the house property transferred.
யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அவங்க தான் வந்து டீம் டு பி ஓனர். அதே மாதிரி ஸ்பௌஸ் பொறுத்த வரைக்கும் அதே தான், யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர். அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஆர் டிவோர்ஸ்ட் ஆர் லிவிங் அப்பார்ட். அது வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது அடிக்வேட் கன்சிடரேஷனுக்காகவும் கொடுத்துருக்கலாம். அடுத்து ஹோல்டர் ஆஃப் அன் இம்பார்ட்டபிள் எஸ்டேட். இம்பார்ட்டபிள் எஸ்டேட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி விச் இஸ் நாட் லீகலி டிவிசபிள். அது இம்பார்ட்டபிள் எஸ்டேட். ஸோ அதை யார் வந்து யார் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் டீம் டு பி ஓனர். அதாவது ஏதாவது ஒரு சொத்து, ஏதாவது உங்களோட தாத்தா பாட்டி சொத்து ஏதாவது இருக்கலாம், அது ஆனால் நீங்கள் வந்து விற்க முடியாது, பட் ஆனால் நீங்கள் இது இருந்து அனுபவிச்சுக்கலாம்னா அது யார் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து டீம் டு பி ஓனராக கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், மெம்பர் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. So a member of a cooperative society or a company or any other association of a person to whom building or land appertaining thereof is allotted shall be deemed to be the owner of that allotted building, although the cooperative society, company or the association is the legal owner of the building. So இந்த cooperative society வந்து இப்போ ஏதாவது ஒரு அசோசியேஷன் இல்லை ஒரு சொசைட்டி ஒரு கம்பெனியாக இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு பில்டிங் இல்லை ஏதாவது அதுக்கு சம்மந்தப்பட்ட பில்டிங் இல்லை அதோட பார்ட் ஆஃப் த பில்டிங் வந்து அவங்களோட யாராவது ஒரு அசோசியேஷன் மெம்பருக்கு யாருக்காவது வந்து அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போதைக்கு வந்து அவங்க அந்த அலாட் பண்ணவங்க தான் டீம் டு பி ஓனராங்க. ஏதோ அந்த பில்டிங்கோட ஓனர் வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தான் லீகல் ஓனராக இருந்தாலும் அது யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க தான் வந்து டீம் டு பி ஓனராக தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட், பர்சன் இன் பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அ பர்சன், fifth point, person in possession of the property. A person who is allowed to take or retain the possession of the building or a part thereof, the part of performance of the contract of the nature referred in the section 53A of the Transfer of the Property Act shall be deemed to be owner of the house property. Okay va. Next, sixth point, person having a right in a property for a period less than 12 years. இந்த மாதிரி கேஸ் வந்து எப்படின்னா, a person or lessee யாருக்கு இந்த லீஸ் கொடுத்துருக்காங்களோ acquires any rights in any building or part thereof by virtue of any transfer by way of lease. ஆனால் பட் ஃபார் less than 12 yearsக்குள்ளே இருக்கணும். shall be deemed to be the owner of the, அப்போ வந்து அவங்கள வந்து deemed to be owner-ஆக கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. என்னென்னா, in case of any rights by way of lease from month to month or for a period not exceeding 1 year, lease shall not be treated as deemed to be owner. Less than not exceeding 1 year na, so who is not a deemed to be owner. Next, disputed ownership. If the title of the ownership is disputed in a court of law, income shall be taxable in the hands of recipient. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸோ எந்தெந்த கேஸில் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். ஸோ எதெல்லாம் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து எதெல்லாம் எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ் இருந்துச்சுன்னா, ஒன்று வந்து இன்கம் ஃப்ரம் ஃபார்ம் ஹவுஸ் பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம்லேருந்து எனி ஃபார்ம் ஹவுஸ், அதாவது இன்கம் ஃப்ரம் ஃபார்ம் ஹவுஸ் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் இன்கோட பார்ட்டாக இருந்ததுன்னா அதுவும் எக்ஸம்ட். அதாவது அதே மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரூடட் பழைய முன்னாள் ராஜா அவங்களாம் கிங் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்குல ஏதாவது ஒரு பேலஸ் வந்து விச் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட், ஏதாவது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் லோக்கல் அத்தாரிட்டியிலேருந்து ஏதாவது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அதுவும் வந்து எக்ஸம்ட். நெக்ஸ்ட், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அப்ரூவ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் அசோசியேஷன் இருந்தால் அதுவும் எக்ஸம்ட். நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டி இன்கம் ஆஃப் யூனிவர்சிட்டி இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்லாம் இருக்குல்ல அதுவும் வந்து எக்ஸம்ட். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி இன்கம் ஆஃப் எனி ரெஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியனாக இருந்தால் அதுவும் எக்ஸம்ட். நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் ஃபார் சேரிட்டபிள் இல்லை ரிலீஜியஸ் பர்பஸாக இருந்ததுன்னா அதுவும் எக்ஸம்ட். இந்த டெம்பிள்ஸ் சர்ச்லாம் இருக்குல்லையா அது மாதிரி. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி இன்கம் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்ட்டியோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது இன்கம் ரிலேட் வச்சுன்னா அதுவும் வந்து எக்ஸாம்ட். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ்ட் ஃபார் ஓன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது வந்து எக்ஸாம்ட் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பட் டாக்ஸபிள் அண்டர் பிஜிபிபி. ஓகேவா. நெக்ஸ்ட், ஏதாவது டூ செல்ஃப் ஆக்குபைட்டி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதில் ஆனால் ஏதாவது 2 தான் வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம்.
இது வந்து இண்டிவிஜுவல் அண்ட் ஹாஃபுக்கு இது ரெண்டும் வந்து எக்ஸாம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2க்கு மேலே போகக்கூடாது. ஸோ தட்ஸ் இட். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து சம்ஸ் வந்து தான் எடுக்க போகிறேன் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில்.